வணக்கம் நேயர்களே. தஞ்சா சமையல் சந்தோஷனே. வாங்க, சிலிண்டர் கிடைக்காதப்ப நம்ம எலக்ட்ரிக் குக்கர்லேயே நம்ம முருங்கைக்கீரை சூப்பு வைக்கலாம். வாங்க. அது கிட்டக்க இருந்து நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடணுங்க. இதெல்லாம் பார்த்து இறக்கிடணும். வச்சுட்டு சாதம் மாதிரி இதை வச்சுட்டு இது பண்ண முடியாது. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுடலாங்க. கடுகு வெடிச்சோன்னா நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். மிளகு ஜீரகத்தூளுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. லேசாக வதங்கினா போதும், நல்லா வதங்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை போட்டுடலாங்க. முருங்கைக்கீரையை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நல்லா 2 கொதிச்சோன்னா இறக்கிற வேண்டியது தான். நீங்கள் வடிகட்டி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம இந்த எலக்ட்ரிக் குக்கர்லேயே வச்சிடலாம். கேஸ் அடுப்பு இருந்தால் கொஞ்சம் மிச்சமாகும். மூடிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஊற்றி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை வடிகட்டி சூப்பு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குக்கரில் வச்சு பார்க்கலாம். எலக்ட்ரிக் குக்கரில் வைக்கலாம். நீங்களும் வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.